ஓகே. நாங்கள் பார்ப்போம். மனித கண் பகுதிகள் முடிச்சிட்டோம் தானே இல்லையா? ஓம் சார் மனித முடிச்சிட்டோம். மனித கண்ணின் பகுதிகள், அதே மாதிரி மனித கண்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளின் தொழிற்பாடுகள், நோய்கள் வரும் நோய்கள் அதை நிவர்த்தி செய்யற அப்படி எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். எஸ், குறிப்பா பார்வை குறைபாடுகளும் கண்ணில் வரக்கூடிய நோய்களும் இல்லையா? இன்னைக்கு அப்ப நாங்க மனித காதை பார்த்தோம்டா, இன்னைக்கு நான் பாட முடியும். ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சில பார்த்தோம் சார். குடிச்சிருக்கிறதெல்லாம் சொன்னீங்க சார் என்னன்னு. இல்லைங்கல்ல, மனித காத்துல குடிச்சிருக்கிறதெல்லாம் என்னன்னு சொன்னீங்க சார். கொஞ்சம் ஒரு சாரம்சமா போயிருவோம் இல்லையா? ஓகே சார். இல்ல, நாங்க ஒரு 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 மேலோட்டமா போயிருப்போம் இல்லையா பிரணேஷ்? ஓ சார், பேரை மட்டும் சொல்லி கொடுத்தீங்க சார். எஸ். சோ பாருங்க பிள்ளை, மனிதனுடைய காது இப்ப நோமலா காதுன்றோன்னா நாங்க பெரும்பாலும் யோசிப்போம் இது மட்டும்தான் காது இதான் அப்படின்ட்டு நாங்க யோசிக்கிறது கூட. ஆனால் உண்மையில வெளியில இருக்கிற ஒரு பகுதி, உள்ளுக்குள்ள மிக நீண்ட பகுதி ஒன்று உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப மனிதனிட காது பிரதானமாக 3 பகுதிகளை கொண்டிருக்கு. இந்த பாருங்க, புறக்காது, சரி வெளியில தெரிகிறது புறக்காது, புறச்செவி என்று சொல்லுவோம். உள்ளுக்குள்ள போனீங்கன்னா நடுச்செவி, அதே மாதிரி உட்செவி. 3 பிரதேசங்களை கொண்டிருக்கு எங்கட காது. எல்லாரும் இதை பிடிச்சு காது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஓகே, அப்ப வெறுமனே இதை மட்டும் நாங்க காதுன்னு சொல்றதுக்கு இல்ல, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மிக நீண்ட தூரம் வரைக்கும் எங்கட காது பயணிக்குது. எங்கட காதை பொறுத்தவரையில 3 பகுதிகளை கொண்டது பிரதானமாக. ஒன்று புறச்செவி, நடுச்செவி, உட்செவி என்று 3 பிரதேசங்களை கொண்டது. ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். காது 3 பிரதேசங்கள், புறச்செவி, நடுச்செவி, உட்செவி என்று 3 பகுதிகளாக காணப்படுது எங்கட காது. ஸோ இந்த புறச்செவி, நடுச்செவி, உட்செவிங்கிற அந்த அமைப்புகள்ல நாங்க புறச்செவி என்று சொல்றது இந்த வெளியில இருக்கிற இந்த காது பகுதி, இந்த காதை நாங்க சொல்லுவோம் சோனை என்று சொல்லுவோம். சோனை, சரியா? காதுன்ற வேலை உங்களுக்கு தெரியும், கேட்டல். சோ இதை சொல்றது சோனை, செவிச்சோனை என்று சொல்லுவோம். செவிச்சோனை. அப்ப செவிச்சோனை என்று சொல்லும் போது இந்த செவிச்சோனை பாருங்க நன்கு அகண்டு இல்லையா, மிக அகலமாக அமைஞ்சிருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா எங்கட காதுன்ற செவிச்சோனை நன்கு அகலமாக அமைஞ்சிருக்கும். காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சார் ஒலிகள் அப்படியே அந்த எனக்கு கேட்கப்பட்டு சார் அந்த உள்ளால செல்வதற்கு இலகுவாக இருக்கு. வெரி குட். பரவலாக நடக்கக்கூடிய பாரிய சத்தங்கள், அதிர்வுகளை உள்வாங்குவதற்காக. எங்களுக்கு தெரியும் எவ்வாறு ஒளி பிறப்பிக்கப்படும். அதிர்வின் மூலம் சார். அதிர்வின் மூலம். அதிர்வின் மூலமாக சத்தம் பிறப்பிக்கப்படும். சோ அந்த அதிர்வலைகள், அந்த அதிர்வை பெறுவதற்காக நல்லா பெறணும், நல்லா டீப்பா பெறணும். வார அதிர்வுகளை எல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காது, புறச்செவி சோனை, சரி இந்த செவிச்சோனை நன்கு அகண்டு இருக்கு, ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு பாருங்க. எல்லாரும் ஒரு முறை கன்னத்தை பிடிச்சு பாருங்க. உங்களோட கைகளால உங்களோட கன்னத்தை கொஞ்சம் பிடிச்சு பிரஸ் பண்ணி பாருங்க கொண்டு. பிறகு உங்களோட இந்த கை இருக்குல்ல, இந்த கை பகுதியை கொஞ்சம் பிடிச்சு பிரஸ் பண்ணி பாருங்க. மூன்றாவது காதை கொஞ்சம் பிடிச்சு பாருங்க. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று. குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஹொபினா, வாங்க. எல்லாரும் கூட கன்னத்தை கொஞ்சம் பிடிச்சு பாருங்க முதல்ல. பிறகு காதை கொஞ்சம் பிடிச்சு பாருங்க. பிறகு இந்த கை பகுதி, இந்த பகுதி மணிக்கட்டு பகுதி கொஞ்சம் இப்படி பிடிச்சு பாருங்க. கன்னத்தை பிடிக்கும் போது, காதை பிடிக்கும் போது, இந்த கையை பிடிக்கும் போது ஏதேனும் வித்தியாசமான உணர்வுகளை உணர்றீங்களா? மணிக்கட்டை பிடிக்கக்குள்ள கடினமாவும் இருக்கு. ஓகே, கிஷோகன் சொல்றார் கையை பிடிக்க மிக கடினமாக, வன்மையாக, ஸ்ட்ராங்கா இருக்குதான். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதான். சரியா சொல்றது நான் கிஷோகன்? சாஃப்டா இருக்குது. காதை அது மடியிற மாதிரி இருக்குது. கையை பிடிக்க போல கொஞ்சம் கடினமாக, கொஞ்சம் ரஃப்பா இருக்குது சார். ஓகே, பரா சொல்றாங்க கை ரொம்ப ரஃப்பா, ரொம்ப வன்மையா இருக்கு.
கன்னம் வந்து மிக சாஃப்டா இருந்திருக்கும், மென்மையா இருந்திருக்கும். இந்த காது கை போல இருக்குதா அல்லது கன்னம் போல இருக்குதா? அது ரெண்டு ரெண்டுமா ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி என்றா சாஃப்டா இருக்குது கையும். கையும் சாஃப்டா தான் இருக்குதா? சார். எஸ். காதுலயும் கையிலயும் நரம்புகள் காணப்படுது, எலும்புகள் கொஞ்சம் காணப்படுது சார். ஓகே. சோ ஹபினா நான் சொன்னது இந்த இடம், இந்த இடத்த கொஞ்சம் இப்படி அழுத்தி பிடிச்சு பாருங்கன்னு சொன்னேன். பிடிச்சு பாருங்க உள்ளுக்குள்ள. ஹபினா சார் ஓம் எப்படி இருக்கு? கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு. கொஞ்சம் ஹார்டா இருக்கு. சோ ஹார்டா இருக்குதுண்டா இது என்ன உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? எலும்புகள். எண்புகள். உடம்புல இருக்கிற எண்புகள் ரொம்ப வன்மையாக இருக்கும். எங்களோட எண்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்ல வன்மையாக, கடினமாக, ஹார்டாக, நீங்க சொன்ன ரஃப் ஆகலாம் இருக்கும். இந்த இடம் கன்னத்தை பிடிச்சீங்கன்னா ரொம்ப மென்மையா இருக்கும். காரணம் எலும்புகள் இல்ல சார். அப்ப இது என்னது? எண்பு இல்லண்டா இது என்ன? தசைகள். இது முழுக்க முழுக்க தசைகள். ஆக தசைண்டா மிக சாஃப்டாக இருக்கு. அப்ப இந்த காது பாருங்க, தசை மாதிரி இருக்கா எண்பு போல இருக்கா? எலும்பு போல சார். ஒரு ஆள் எண்பு போல, சாஜிதா இரண்டுக்கும் நடுவுல ரெண்டும். பாருங்க, அப்போ ஏற்றுக்கொள்றீங்க. இது எண்பு போலவும் இல்ல, கொஞ்சம் எண்பு போல ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா எண்பு அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. தசை போல கொஞ்சம் மென்மையா இருக்கு, ஆனா தசை போல தசைக்கான அமைப்பு இல்ல. ஆக இரண்டுக்கும் நடுவுல இதை நாங்க சொல்லுவோம் கசியிலயம். கசியிலயம் என்று சொல்லுவோம். இந்த காது அமைக்கப்பட்டிருக்குது எண்பிலும் அல்ல தசையிலும் அல்ல, கசியிலயம். தசையில செய்து இருந்தா எப்படி இருந்திருக்கும்? தொங்கி போகும். யசோகன் சொல்றார் மிக அழகாக, தொங்கி போகும். ஓகே, பிரணேஷ் சொல்றார் தொங்கி போகும். வெரி குட். தசையில சாரி எண்புல செய்திருந்தா கடினமா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் இல்லையா? அப்போ இந்த காது வந்து எண்பிலும் செய்யப்படல, தசையிலும் செய்யப்படல, இரண்டுக்கும் இடைப்பட்ட கசி இலயத்தினால் செய்யப்பட்டிருக்கு. தேடி பிடிங்க, வேற எங்க கசி இலம் இருக்கு சார்? மூக்குல சார். சார் குரல் வளையத்துக்கு அந்த தொண்டை பகுதியில சார். மூக்குல. சாஜிதா கிரேட் 7ல படிச்சதை வச்சு சொல்றீங்களா? ஓம் சார். சார் மூக்குல. கிஷோகன் சொல்றார் மூக்கு டச் பண்ணி பாருங்க, தசையா என்பா கசியிலேமா? என்ன பிடிச்சு பார்த்தாச்சா? காதும் மூக்கையும் டச் பண்ணி பாருங்க, ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி இருக்கு சார். எஸ், மூக்கும் கசியிலயம். அதே மாதிரி சாஜிதா சொன்ன இந்த குரல் வளை அதுக்கு கீழே இருக்கிற வாத நாளி கசியிலயம், அதை நாங்க பிடிச்சு பார்க்க இயலாது. சோ எங்களுக்கு காதும் மூக்கும் கசியிலயம் இருக்கிறத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த செவிச்சோனை கசியிலயத்தால் ஆனது. அதிர்வலைகளை உள்வாங்கிறது மட்டும்தான் அது இந்த வேலையை ஒழிய இந்த புறச்செவிக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. உள்ளுக்குள்ள பாருங்க ஒரு துளை போகுது, அந்த துளையை நாங்க சொல்லுவோம். அந்த துளைக்குள்ள சத்தம் போகுது, அதிர்வு போகுது, அதுக்கு பேர் புறச்செவி கால்வாய். உள்ளுக்குள்ள கால்வாய் போகும். அவ்வளவுதான் நாங்க வெளியில இருந்து காதை பார்த்துட்டு இருக்கோம். காது அதுக்குள்ள ஒரு துளை போயிட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் புறச்செவி கால்வாய். அது போய் சேர்ற இடத்துல ஒரு ரபான் இருக்கு, ஒரு மென்சவ்வு இருக்கு, அதுக்கு பெயர் செவிப்பறை மென்சவ்வு. சோ நீங்க கேட்கிற, இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற அதிர்வலையெல்லாம் போய் உங்களுடைய செவிச்சோனை வாங்கி கால்வாயில போய் அந்த மென்சவ்வுல படும்போது மென்சவ்வு அதிரும். அதாலதான் சொல்றது, இந்த காது துப்புரவு செய்யறங்கிற பேர்ல சிலர் இயர்பட் பின் சில ஐட்டம்ஸ்களை எல்லாம் போட்டு கிளீன் பண்ணுவாங்க. சப்போஸ் கிளீன் பண்ற நேரம் இந்த செவிப்பற மென்சவ்வுல பட்டதுண்டா அது கிழிஞ்சிரும். கிழிஞ்சதுண்டா உள்ளுக்குள்ள சத்தம் அதிர்வு போறதுல மிக பாரிய பிரச்சனை ஏற்படும். காது கேட்கிற அளவு குறைஞ்சிரும், சில நேரம் கேட்காம போயிடும்.
சோ மிக முக்கியமான மென்சவ்வு ஒன்று இருக்கு, செவிப்பறை மென்சவ்வு. அவ ஒன்றுமில்ல, சத்தம் அதிர்றதான் அந்த வேலை. வீடியோன்னு காட்டுவேன், வீடியோல பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்கு. அப்ப வெளியில இருக்கிறது செவிச்சோனை, செவிச்சோனை கடந்து வந்தீங்கன்னா புறச்செவி கால்வாய், அது போய் சேர்ற இடம் மென்சவ்வு, செவிப்பறை மென்சவ்வு. இது மூன்றுமே புறச்செவி, எங்கட காதுண்ட வெளிப்பகுதி புறச்செவி என்று சொல்லுவோம். இது மூன்றும் புறச்செவி. இனி நாங்க உள்ளுக்குள்ள போனோம்னா நடுச்செவி. நடுச்செவியில 3 என்புகள் காணப்படுது பிள்ளை. நான் வீடியோல காட்டுறேன், ரொம்ப கிளியரா வீடியோ ஒன்று இருக்கு, நான் காட்டுறேன். முதல்ல பார்த்துட்டு போவோம். இது ஒரு என்பு, இது ஒரு என்பு, இது ஒரு என்பு. எங்கட மனித உடலில் உள்ள என்புகளிலேயே மிக மிக சிறிய என்புகள் இவை. எங்கட உடம்புல உள்ள என்புகள்லயே ரொம்ப சின்ன என்புகள் இருக்குது இந்த காதுக்குள்ள. இந்த என்புகளுக்கு பெயர் செவி சிற்றென்பு என்று பெயர். பட் இது மூன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி பேர் இருக்கு, புத்தகத்திலிருந்து தந்திருக்கிறாங்க. சம்மட்டியூரு, பட்டையூரு, ஏந்தியூர் என்று. சம்மட்டி, பட்டை, ஏந்தி என்று 3 பேர் இருக்கு. ஓகே, உங்களுக்கு அந்த பேர் படிச்சுக்கொள்ள கஷ்டம் என்றா நீங்க பொதுவா படிச்சுக்கொள்ளலாம், செவி சிற்றென்புகள் என்று படிச்சுக்கொள்ளலாம். அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா கவனிங்க. வெளியிலிருந்து வார ஒளி அலைகள், அதிர்வுகள் அவ்வாறு வந்து செவிச்சோனைக்குள்ள புகுந்து அப்படியே புறச்செவி கால்வாயினூடாக வந்து செவிப்பறை மென்சவ்வு மீது படும். பட்டதண்டா செவிப்பறை மென்சவ்வு அதிரும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்களோட வீட்டுல நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சவுண்ட் ஒன்று போட்டீங்கன்னா, நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம் ஒன்று போட்டீங்கன்னா பாருங்க, உங்களோட வீட்டுல நல்ல ஒரு பாக்ஸ் எல்லாம் போட்டு சவுண்ட் எல்லாம் போட்டீங்கன்னா அந்த பாக்ஸ் அதிரும், உங்களோட வீட்டுல உள்ள எண்ணல்கள் அதிரும், உங்களோட வீட்டு கூரை அதிரும், எல்லாம் அதிர்வுகளை காட்டும். அது போல வார ஒளி அலைகள் ஃபுல் அப்படியே செவிச்சோன புறச்செவி கால்வாய் கூட வந்து இந்த மென்சவ்வில் பதும் போது மென்சவ்வு அதிரும், செவிப்பறை மென்சவ்வு அதிரும். சோ செவிப்பறை மென்சவ்வு அதிர்றதால அதோட ஒட்டி இருக்கிற இந்த 3 என்புகளும் அதிரும், செவிச்சிற்றென்புகளும் சேர்ந்து அதிரும். அதானே, ஓ இது செவிச்சிற்றென்பு, இது மென்சவ்வு வைங்க. மென்சவ்வு அதிர்ந்தா செவிச்சிற்றென்பும் சேர்த்து அதிரும். வீடியோன்னு காட்டுறேன்னு பாருங்க. பிறகு அந்த அதிர்வு மெதுவாக போய் சேர்ற இடம் சோ இந்த செவிச்சிற்றென்பு நடுச்செவி பிள்ளைகள், நான் சொல்லிட்டேன் நடுச்செவி. இந்த அதிர்வு போய் சேர்ற இடம் பாருங்க நத்தை சுருள். பாருங்க, பார்க்க நத்தை மாதிரியே இருக்கு, நத்தை சுருள். பட் இந்த நத்தை சுருள் சொந்தமான இடம் உட்செவி. நத்தை செவி நத்தை சுருள்ங்கிறது உட்செவியில வரும். சோ அதிர்வு போய் நத்தை சுருளை அதிர செய்யும். நத்தை சுருள் அதிர்ந்ததுண்டா அங்கிருந்துதான் நரம்புகளினூடாக கணத்தாக்கங்கள் போகும் உங்களுடைய மூளைக்கு. இவ்வளவுதான் கேட்டல். இதான் கேட்டல் பொறிமுறை. பாருங்க, நேராவார சத்தம் செவிச்சோனைக்குள்ள புகுந்து புறச்செவி கால்வாய்க்குள்ள புகுந்து செவிப்பறை மென்சவ்வை அதிர செய்து, பிறகு செவி சிற்றென்பு அதிர செய்து, நத்தை சுருள் அதிர செய்து, அந்த அதிர்வுக்கான கணத்தாக்கம் செவி நரம்பினூடாக மூளைக்கு போகும். பாருங்க இவ்வளவு ப்ரோசஸ் நடக்குதுன்னு யோசிங்க. இதுல இந்த செவிப்பறை மென்சவ்வோட வெளியில உள்ள பகுதி புறச்செவி, இந்த செவி சிற்றென்புகள் அதோடு சம்பந்தப்பட்ட பாருங்க, இந்த கீழே ஒரு கால்வாய் ஒன்று போகுது பாருங்க, ஊத்தேக்கியாவின் குழாய். இதுவும் நடுச்செவி. இந்த யூத்தேக்கியாவின் குழாய் இங்கிருந்து உங்களோட தொண்டையில் திறக்கும். அப்ப காதுக்கும் எங்களுடைய தொண்டைக்கும் கனெக்ஷன் இருக்கு. சரி, அந்த காதிலிருந்து எங்களுடைய தொண்டைக்கு ஒரு குழாய் திறந்திருக்கும், அதான் யூத்தேக்கியாவின் குழாய். யூஸ்டேசியன் டியூப் என்று சொல்லுவாங்க, ஊத்தேக்கியா அல்லது யூத்தேக்கியாவின் குழாய். உங்களுக்கு அனுபவம் இருக்கும் நான் நம்புறேன். கடுமையாக இந்த தடிமன் பிடிச்சிருக்கிற காலத்துல, சளி பிடிச்சிருக்கிற காலத்துல காது ரெண்டும் அடைச்ச மாதிரி இருக்கும். என்ன காரணம்னு கேட்டா, இப்போ எங்களோட சளி வந்து என்ன செய்யணும் கேட்டா, தொண்டை மூக்கு எல்லாம் இருக்குதானே. சோ என்ன செய்துண்டா கொஞ்சம் கூடி இந்த யூத்தேக்கியாவின் குழாயில ஏறிடும், அண்டா இங்க போய் பிளாக் ஆயிரும். சோ இங்க பிளாக் ஆனோன்னு காது அடைச்ச மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல மிக தொலைதூரம் வாகனங்களை பிரயாணிச்சிங்கனாலும்
மிக தொலைதூரம் வாகனத்துல இப்போ எங்களோட ஹொபினா எப்பவுமே ஹொபினா வந்து ஜஃப்னால இருந்து கெண்டிக்கு வராங்கடா. மிக தொலைதூரம் தானே, ஒரு பஸ்ல வராங்கன்னு வச்சுக்கொள்ளும். ஓம் சார். ஓ வார நேரம் உங்களோட காது அப்படியே அடைச்சு கொள்ளும். கொஞ்சம் காது காது அடைச்ச மாதிரி இருக்கும். காரணம் இந்த யூத்தேக்கியாவின் குழாய் தான். எனக்கு ஒரு டவுட் சார். ஓம் சொல்லுங்க சார் அப்ப காது ரெண்டையும் கையால நல்லா டைட்டா மூடிட்டு சார் நம்ம கதைச்சோம்னா வெளியால சத்தம் கேக்குமா? காதை அடைச்சிட்டு வெளியால பேசணும்னா சத்தம் கேட்குமான்னு கேக்குறீங்களா? ஓம் சார். அதாவது நான் அடைச்சிட்டு பேசுனா எனக்கு கேட்குமான்னு கேக்குறீங்களா? இல்ல சார், வெளியால இருக்கிறவங்களுக்கு கேக்குமா? 1 minute. பிரேம்குமார், நான் பேசுறது கேக்குதா? ஓம் சார். ஓகே தானே? நான் காது அடைச்சிட்டு பேசினால் உங்களுக்கு கேட்கும். பட் நான் காது அடைச்சிட்டு பேசினா எனக்கு கேட்கிற அளவு தான் கேட்கிற அளவு குறைவா இருக்கும். இப்படி அடைச்சாலும் நாங்க பேசி கேட்கிற அளவு குறைவா இருக்கும், மிக குறைவா இருக்கும். காரணம் ஹாபினா அதுக்கு ரீசன் என்ன அப்படி இப்படித்தானே நான் பேசுறேன்னு வைங்களே, நான் பேசுறேன் ஹோபினா என்று சொல்றேன். ஹோபினாங்கிற அந்த வார்த்தை இந்த குரல் வலையில் அதிர்வு நடக்குது. இங்க குரல் வலை அதிர்றதால சத்தம் பிறப்பிக்கப்படுது. நான் ஹோபினான்னு சொல்றேன். அந்த ஹோபினாங்கிற சத்தம் அந்த ப்ளூடூத், ஹூ இஸ் தட் ப்ளூடூத் பேரை போட்டுக்கோங்க உங்களோட பேரை. சோ சத்தம் அப்படியே வாய் வழியாக வந்து ஹோபினா, அந்த சத்தம் வாய் வழியா வந்து வெளியில வந்ததுன்னா வழி இருக்கு, வெளியில காற்று. சோ வழியினூடாக அப்படியே நகர்ந்து என்னுடைய இந்த செவிச்சோனைக்கு வரணும். செவிச்சோனையினூடாக இந்த புறச்செவி கால்வாய்க்குள்ள போய் உள்ள இருக்கிற செவிப்பறை மென்சவ்வுல படணும். பட்டதண்டா செவிப்பறை மென்சவ்வு அதிரும். அந்த அதிர்வால செவிச்சிற்றென்புகள் அதிரும். அந்த அதிர்வால நத்தை சுருள் அதிரும். நத்தை சுருள் அதிர்ந்ததுண்டாதான் செவி நரம்பு வழியாக கணத்தாக்கம் மூளைக்கு போகும். மூளைக்கு போனாதான் நான் பேசுறது உங்களுக்கு சரியா என்ன சொல்ல வாராருன்னு கேட்கும். சரியா ஹோபினா? புரிஞ்சுது. ப்ளூடூத் என்பவர் யார்? ஓகே, கொஞ்சம் மைக் நினைக்கிற நியூ கமரா இருக்கும். புதிய ஆட்கள் இருப்பீங்க. நான் இப்போ பாட முடிவுல நான் பேசலாம். மைக் ஆன் பண்றோம், பேசுறோம், பிறகு மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னு கேட்டா மைக் ஆன்ல வச்சுட்டீங்கன்னா இப்ப போர்ட்ல எதுவும் போட்டதுண்டா விளங்க. அடுத்த பாடம் நிறைய கணித்தல்கள் இருக்கு. அந்த நேரம் போர்ட் தெரியாமல் போயிடும். சோ நீங்க ஆன் பண்ணுங்க, பேசுங்க, ஆஃப் பண்ணலாம். சாஜிதா சொல்லுங்க. ஓகே சார். இப்ப ஒருத்தர் பேசுறது எங்களுக்கு காதுக்கு அதிர்வலைகள் மூலம் தானே வைத்து சேருது சார். அப்ப வைத்து சேர நேரம் ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஒவ்வொரு அதிர்வலைகள் மாதிரி தானே. சாஜிதா பேசி முடியுமா? சாஜிதா பேசினது பாதியில ஆஃப் ஆயிட்டே இன்னும் சார். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த சொல் வர்றதுனாலயோ சார் எங்களுக்கு அந்த பிரித்தறிய முடியுது இந்த வேர்ட் தான் அப்படின்னு சொல்லி. ஓகே. சாஜிதா என்னன்னு கேட்டா அந்த காதோட வேலை பிரித்தறிகிறது அல்ல. காதோட அதான் நாங்க கண் படிச்சிருக்கிறோமே, கண் ஒரு கேமரா. கண்ணோட வேலை பார்த்து எல்லா இமேஜ்னா பிம்பங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறது, எல்லாத்தையும் மூளைக்கு அஞ்சல் செய்யறதுதான் கண்ணோட வேலை. கண்ணுக்கு தெரியாது இது கண்ணுக்கு தெரியாது. இந்த உருவம் கண்ணுக்கு தெரியும், பட் இந்த உருவத்துக்கு சொல்லுங்க மூளையோட வேலை. ஓகே சார். இப்போ சாஜிதா இப்ப நம்ம ஒப்பம் எங்கட ஊருக்கு நிறைய டூரிஸ்ட் வராங்க. ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் ஒரு 40 வயது நிமிரம்பிய ஒரு வெள்ளைக்காரர்கிட்ட போய் இப்படி ஒரு இமேஜை நாங்க காட்டினோம்டா பார்த்து சிரிச்சுட்டு ஹாயிட்டு போயிடுவாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஹோபினா
ஏன் அவர் தாய் என்று சிரிச்சிட்டு போவாங்க? அவருக்கு இது அவருக்கு என்னன்னு தெரியுமா தெரியாது சார். ஹோபினா? அவருக்கு இங்கிலீஷ் தான் சார் தெரியும், தமிழ் தெரியும். பிரணேஷ் அழகா விளங்கப்படுத்துறார் ஹோபினா. இப்போ எங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், எங்களுக்கு சிங்களம் தெரியும், எங்களுக்கு தமிழ் தெரியும், சில நேரங்கள்ல இன்னும் சில மொழிகள் எங்களுக்கு ஓரளவு பரிச்சயமா இருக்கும். ஆனால் பெரும்பாலான ஹிந்தி பெரும்பாலான வெள்ளைக்காரர்களுக்கு அவங்களுக்கு பெரும்பாலும் அநேகமா வெள்ளைக்காரன்டா எல்லாரும் இங்கிலீஷ் இல்ல, பிரெஞ்சு ஆக்கள்டா அவங்களுக்கு பிரெஞ்சு மட்டும்தான் பெரும்பாலும் தெரியும். சைனாக்களுக்கு சீனாக்களுக்கு பெரும்பாலும் சைனீஸ் தான் தெரியும், எங்களை போல இல்லை அவங்களுக்கு. அப்போ அவங்க கிட்ட நான் போய் காட்டினா அவருக்கு என்ன தெரியும், ஏதோ போட்டோ காட்டுறேன்னு நினைச்சிட்டு போவார். பபினா விளங்குனதா? ஓ, என்ன காரணம்டா இது என்று அவட மூளைக்கு தெரியாது. அப்போ தெரிந்த தகவல்கள் எல்லாம் எங்க தெரியும், மூளைக்கு தான் விஷயம் தெரியும். கண் பார்க்கும் எல்லாத்தையும். இப்ப எங்களுக்கு நாங்களும் போறோம் ரோடு வழியில ஒரு மிருகத்தை பாக்குறோம், சும்மா இப்ப நாங்க டிஸ்கவரியில பாக்குறோம். நான் அன்னைக்கு ஒரு நாள் நான் போட்டுட்டு மாட்டிட்டேன், நல்லா ஒரு 96ல போல, உங்களை மாதிரி இல்லை 6 ஆக்கலாம். நான் டிஸ்கவரி போட்டுட்டு சும்மா பார்க்க சொன்னேன், உங்களுக்கு நீங்க என்னென்ன தெரியும் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கும் உலகத்துல இருக்க எல்லா மிருகங்களும் எனக்கு தெரியுமா, நானும் எல்லாம் பார்த்தது இல்லையே. சோ என்ன நடந்தேன்டா, அவரு கேப்சர் பண்ணி சார் இது என்னன்னு கேட்டா, ஐயோ நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, இருங்க தேடி சொல்றேன்ட்டு நான் கூகுள்ல சர்ச் பண்ணி நான் இதுதான் இது பேரு பெண்டை தான் எனக்கு தெரியும் சொன்னேன். இப்ப என்னண்டா, மிருகங்களை நாங்க கண்களால பாக்குறோம், ஒரு பறவை கண்களால பாக்குறோம். அப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கிற இந்த ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, முன்னாடி இருக்கு இல்லையா உங்களுக்கு பவர் பாயிண்ட்ல போட்டிருக்க அந்த ஸ்கிரீனை ஒரு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கிற ஆட்கள்கிட்ட கொண்டு போய் காட்டினா இது என்னன்னு நினைப்பாங்க, ஏதோ பயங்கரமா காட்டுறாரு யோசி. சரியா? அப்ப உங்களுக்கு இப்ப நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். சோ இனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த போட்டோ பார்த்தா இதுதான் எங்கட காதுன்னு சொல்லிடுவீங்க நீங்க. இதே ஒரு வேற யாருக்கும் இதை ஒன்றும் குறிக்காம எல்லாத்தையும் அடிச்சு போட்டு மைக் ஆஃப்ல வைங்க. ஓகே. சோ இந்த காதுண்டு ஒன்றும் குறிக்காம சும்மா காட்டினோம்டா என்னவா இருக்கும், இது புதுசா இருக்குது என்று யோசிப்போம் நாங்க. விளங்குதா ஹோபினா? சரியா? அப்ப நம்ம மூளை மெமரி கார்டு மாதிரியா சார்? யார் கேக்குறா? பிரணேஷ். பிரணேஷ் என்பவர் யார் என்று கேட்டா உங்களோட மூளை தான் நீங்க. சரியா பிரணேஷ்? ஆக பிரணேஷ்ங்கிற பெயர் எங்க பதிவாயிருக்குதுன்னா உங்களோட மூளை. பிரணேஷ் இவ்வளவு காலம் நீங்க பார்த்த விடயங்கள், நீங்கள் கேட்ட விடயம், நீங்க அனுபவித்த எல்லாமே இருப்பது உங்களோட மூளையில. சரியா? அப்போ பிரணேஷ் என்றா என்ன, பிரணேஷ் கற்ற விடயங்கள் எல்லாமே பதிவாயிருக்கிறது ஒரு மூளையில. சோ மெமரி கார்டு என்று சொல்லலாம், ஹார்ட் டிஸ்க் என்று சொல்லலாம், எஸ்எஸ்டி என்று சொல்லலாம். எங்களோட ஐடி மொழியில சொன்னோம்டா ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி அல்லது ஃப்ளாப்பி டிரைவ் என்று சொல்லலாம், ஸ்டோரேஜ் என்று சொல்லலாம். ஓகே, வருவோம் பாடத்துக்குள்ள. சோ பாருங்க, இந்த செவிச்சோனையோட வேலை ஜஸ்ட் அதிர்வ உள்வாங்கிறது மட்டும்தான். இந்த புறச்செவி கால்வாய். ஓ கேளுங்க, என்ன டவுட் கிஷோகன்? இந்த ஊத்தேக்கியாவின் குழாய் நமக்கு இல்லாட்டியும் ஒரு பிரச்சனையும் இல்லதானே சார்? வாரன் வெயிட், நான் சொல்லல, அது இந்த தொழில் சொல்லல நான். 1 மினிட். ஆக பாருங்க, நேராக அதிர்வலைகள் செவிச்சோனையினூடாக புறச்செவி கால்வாயினூடாக வந்து செவிப்பறை மென்சவில் பட்டால் மென்சவு அதிரும். அது அதிர்றதால செவிச்சிற்றென்புகள் 3 இருக்கு, அது அதிரும். அந்த அதிர்வு பிறகு நத்தை சுருளில் அதிர்வு ஏற்படுத்தினா நத்தை சுருளினூடாக அந்த கணத்தாக்கம் செவி நரம்பு வழியாக மூளைக்கு செல்லும். அப்போ கேட்டலுடன் சம்பந்தப்பட்டது யாருண்டா, செவிச்சோனை, புறச்செவி கால்வாய், செவிப்பறை மென்சவ்வு, சிற்றென்பு, நத்தை சுருள், நரம்பு என்பன. இங்கு எக்ஸ்ட்ராவா 2 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஒன்று இந்த அரைவட்ட கால்வாய் என்று ஒன்றும்,
இந்த ஊத்தேக்கியாவின் குழாய் என்றும் 2 பார்ட் வந்திருக்கு. அதை பத்தி நான் ஒன்றுமே சொல்லல. இந்த ஊத்தேக்கியாவின் குழாய் பாத்தீங்கன்னா நடுச்செவியில இருந்து, நடுச்செவிக்கு சொந்தமான பகுதி, நடுச்செவியிலிருந்து எங்களுடைய தொண்டையில் திறக்கும். ஏன் இந்த ஊத்தேக்கியாவின் குழாய் நடுச்செவியையும் தொண்டையும் கனெக்ட் பண்ணுதுண்டா காதுக்குள்ள அமுக்கத்தை நிலைநாட்ட. நாங்க பெரும்பாலும் வாயை திறந்து மூடுவோம். அமுக்கம் பத்தி அடுத்த யூனிட்டுக்கு அடுத்த யூனிட் அமுக்கம், 5வது யூனிட் அமுக்கம், அங்கு படிப்போம் அமுக்கம் சம்பந்தமாக. சோ நாங்க இந்த வாயை திறந்து மூடுவதால வெளியில இருக்கிற வளிமண்டலத்துக்கும் எங்களோட வாய்க்கும் தொண்டைக்கும் தொடர்பு இருக்கு. ஆக வளிமண்டலத்துல இருக்க அமுக்கம், வாய்க்குள்ள இருக்க அமுக்கம், எங்களோட தொண்டைக்குள்ள இருக்கக்கூடிய அமுக்கத்தினூடாக காதினுள் அமுக்கம் சீர் செய்யப்படும். நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு 5 hours டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களோட காது அடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணா வாயை கொஞ்சம் திறந்து மூடினீங்கடா அந்த அடைப்பு நீங்கும். சரியா? அப்ப அந்த வளிமண்டல அமுக்கத்தை சீர் பண்றது, அதாவது நடுச்செவியில அமுக்கத்தை நிலைநாட்டுறது தான் இந்த ஊத்தேக்கியாவின் குழாயிட வேலை. சோ ஊத்தேக்கியாவின் குழாய் இல்லைண்டா காதுக்குள்ள அமுக்கத்தை சீர்படுத்த முடியாது எங்கட கிஷோகன். அப்ப அவசியமா அந்த குழாய். ஓகே. அதே மாதிரி இந்த அரைவட்ட கால்வாயோட வேலை கேட்டலுக்கு சம்பந்தம் இல்ல. அதுண்ட வேலை எங்களோட உடல் சமநிலையை பேணுறது. அண்டா நாங்க எப்படி இருக்கிறோம், நிக்கிறோமா, சாய்ந்து இருக்கிறோமா, உட்கார்ந்து இருக்கிறோமா, எப்படியான பொசிஷன். கொன்னிலை என்று படிச்சிருப்பீங்க, கொன்னிலை என்று இந்த எங்களோட சுகாதாரத்துல படிச்சிருப்பீங்க. அந்த கொன்னிலை, எந்த கொன்னிலையில இருக்கிறோம், அந்த கொன்னிலை சரியாக பேணப்படுதாங்கிறது இந்த அரைவட்ட கால்வாயிட வேலையாக இருக்கும். சாஜிதா சொல்லுங்க. என்ன சார் மூளையத்திலேயும் இதே தொழில் தானே? மூளைக்கு சாஜிதா ஏகப்பட்ட தொழில்கள் இருக்கு சாஜிதா. இல்ல சார், மூளை கிரேட் 8ல படிச்சதானே மனித மூளை நரம்பு தொகுதி. சார் மூளையம் அல்லது அந்த பகுதியில வரும் தானே அந்த சமநிலையை பார்த்து. ஓ மூடி. சாரி, ஓம் சார். மூடியோட வேலை எங்கட உடல் சமநிலை பண்றது. நாங்க நிக்கிறோம், கையை வீசி நடக்கிறோம்டா எந்த அளவு கை போகின்றது, எந்த அளவு கால் போகின்றது, சரியா நிமிர்ந்த நிலையில இருக்கிறோமா, இதை பேன்றது மூலின்ற வேலையும் கூட. இந்த அரைவட்ட கால்வாய் சமநிலையை பேணுவது மட்டும் இல்ல எங்கட சாஜிதா, எந்த பொசிஷன்ல இருக்கிறதுங்கிறத உணர்த்துறது இந்த அரைவட்ட கால்வாயிட ஒரு வேலையா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, நான் அது சம்பந்தமான வீடியோ ஒன்று காட்டுறேன், இப்ப பாருங்க, உங்களுக்கு விளங்கும். நான் வாயில சொல்றது விளங்காது, சோ நான் சொல்றேன். இன்னொரு டவுட்டும் இருக்கு சார். ஓம் ஓம் கேளுங்க சார். நான் சொல்றத வந்து சார் நீங்க கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு அது ஏன் நடக்குதுன்னு சொல்லுவீங்களா சார்? ஓம் மெஜிக் எதுமா சார் மூக்க வந்து டைட்டா மூடிட்டு சார் காத்த நமக்குள்ள இருக்கிற மூச்சை வந்து நல்லா ஒரு அமிழ்த்தம் செய்யக்குள்ள காது ரெண்டும் அடைக்கிற மாதிரி தலை சுத்துற மாதிரியும் இருக்கு. ஏன் சார்? அதானே ஐயா சொன்னேன் கிஷோகன். என்ன சொன்னேன் நான்? மூக்கை அடைச்சு கொண்டு வாயை அடைச்சு கொண்டு டம்ப் பண்ணமுண்டா உள்ளுக்கு நிக்கிற வழி எங்க போகும்? முதல்ல அதாவது தொண்டைங்கிறது பிரமிப்பான ஒரு அம்சம். போக முடியாது சார், அடைப்படி. அதான் இல்ல போகலாம். எங்க போகும் தெரியுமா? வாரம் தொண்டை வரைவும். ஓகே, இது வாய், இது மூக்கு, இது கீழே போற குரல் வளை, இது வயிற்றுக்கு போற களம், இது காதுக்கு இணைக்கிற பகுதி. 1 2 3 4 5 6 இன்னொன்று நான் வரேன் மூக்குல இருந்து இன்னொன்று. ஆக 7 துளைகள் சந்திக்கிற ஒரு இடம் தான் எங்கட தொண்டை. அப்ப நான் வாயையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், மூக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த கீழ இருந்து வார வழி, இது 7ஆம் ஆண்டு படிச்சிருக்கிறேன், வாதநாளி. வாதநாளில இருந்து வார வழிய நான் டம்ப் பண்ணா அந்த வழி ரிட்டர்ன் போறது கஷ்டம். களத்துக்குள்ள போக சான்ஸ் இருக்கு, ஆனா களம் விடாது, களம் கொஞ்சம் புஷ் பண்ணி வச்சுக்கொள்ளும். அப்போ வேற எங்க போகலாம்? காதை நோக்கி போகலாம். இதுதான் யூத்தேக்கியாவின் குழாய். சோ யூத்தேக்கியாவின் குழாய்க்குள்ள வழி அடப்பட்டா காது அடைச்சமாக்கி இருக்கும். நான் சொன்னேன் இதுல சளி ஏறிட்டதுன்னா காது அடைச்சமாக்கி இருக்கும். சரியா? எங்களை கிஷோகனுக்கு டவுட். ஏன் சார்
விலங்குல அப்படி செய்யக்குள்ள சார் கொஞ்சம் டைட்டா இன்னும் கொஞ்சம் செய்யும் போது தலையும் சுத்துற மாதிரி இருக்கு. ஏன் சார் அது? அதான் அதான் அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டலுக்கு போகக்கூடாது. என்னண்டா நீங்க ஓவர் டம்ப் பண்ணீங்கடா உள்ளுக்குள்ள அமுக்கம் அதிகரிச்சுதான்டா காதுக்குள்ள பாரிய நோய் ஏற்படும். அது எங்கட காதுக்கும் எங்கட என்ன சொல்றது எங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளைவா மாறிடும். இயற்கையான நிலைமை என்ன? நிம்மதியாக சுவாசிச்சு கொண்டிருக்கிறது எங்கட இயற்கையான நிலைமை. ஓம் நாங்க சார். அதை விட்டு டம்ப் ரொம்ப பண்ணமெண்டா, அதான் சொல்றேன், நீங்க டம்ப் ரொம்ப பண்ணீங்கடா இதுக்குள்ள இந்த யூதேக்கியாவின் குழாய்க்குள்ள வழி போறதுக்கான வாய்ப்பு குறைவு தானே. சோ நீங்க வேணுமென்று டைட் பண்ணி வழி எதுக்குள்ள போட்டு ப்ரெஷரை அமுக்குனீங்கடா அமுக்கம் கூடும். அமுக்கம் கூடுனா இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படும் தானே. கஷ்டப்படுறதால கொஞ்சம் எங்கட மூளை உணர்த்த இடையே இதுக்கு மேல டம்ப் பண்ணாத, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு டம்ப் உங்களை எச்சரிக்குது. எச்சரிக்கைக்குள்ள நாங்க சைலண்டா இருந்துக்கணும். இல்ல நான் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பாக்குறேன் ட்ரை பண்ணோம்டா எதுவும் விபரீதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எஸ் சார் ஏன் சார் அந்த காதை பத்தி அடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க? ஓப்பா ஹோபினா நல்ல ஒரு கேள்வி. ஹோபினா நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, காதை பொத்தி அடிக்க கூடாது. இந்த காதுக்கு போகுமா? ரைட். இந்த காதை பொத்தி அடிச்சால் ஓங்கி அறையும் போது பாருங்க, இந்த ஏரியால இருக்கிற வலி காற்று ஓங்கி அரைஞ்சமெண்டா பாருங்க, இந்த உள்ளுக்கு சிறைப்பட்டிருக்க வலி மிக வேகமாக உள்ளுக்குள்ள போக சான்ஸ் இருக்குங்க. குயிக்கா போகுது, ப்ரெஸ் பண்றோம். சோ இந்த வலி மிக வேகமாக சென்று இந்த செவிப்பறை மென்சவுல பட்டா அது ஒரு மென்சவு, அது ஒரு சின்ன பெலூன் மாதிரி உண்டு. சோ அந்த பெலூன் மாதிரி இருக்கிற அந்த செவிப்பறை மென்சவு கிழிஞ்சு போகாதா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லையா? அது கிழிஞ்சதுண்டா காது கேளாம போகும், இரத்த கசிவு ஏற்படும், சில நேரம் மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆகவேதான் யாரையும் இவ்வாறு அறையிறதுல முகத்துல. இப்ப அது ஒரு பழைய காலம் ஹோபினா. நான் நினைக்கிறேன் நாங்கள் படிக்கிற நேரம் சில நேரம் முகத்துல அறையிறதும் இப்படி அறையிறது நடந்தது. இப்போ எனக்கு தெரிய எங்கேயும் அறையிறதாக நான் கேள்விப்படுறது இல்லை. ஸ்கூல் வழியில எல்லாம் குறிப்பா மாணவர்களை யாரும் அடிக்கிறதே இல்லை. சார் அந்த நத்தை சுருள்ல வந்து மயிர் போன்ற அமைப்பு இருக்கும் தானே சார், அதுல அது வந்து செயலிழந்தா வந்து ஒளி வந்து ஓம் சார் அது வந்து அந்த காலை காம்போத்துக்கு வந்து காரணம் ஏர்போர்ட்ஸ். ஐ திங்க் ஏர்போர்ட்ஸ் பாவிக்கிறதுனால அந்த மயிர்கள் வந்து செயலிழக்குது. அதே போன்று அந்த சரிதானே சார்? ஓ, ஏர்பட்ஸ் பாவிக்கிறதாலயா சொல்றீங்க சாஜிதா? நோ சார், அவங்க ஹெட்போன் சொல்றாங்க சார். இயர்போன் ஹெட்போன் இந்த காதுல போட்டு கொள்றது இல்லையா, அதுதானே சொல்றீங்க எங்கட சாஜிதா? ஓம் சார். ஓ, அது பாவிக்கிறதால என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, பேசி முடிங்க. அது பாவிக்கிறதுனால வந்து சார் நத்தை சுருள்ல இருக்கிறது அந்த மயில் போன்ற அமைப்புக்கு வந்து செயலிழக்கும் தானே. ஓ, இப்படிதான். என்னன்னு கேட்டா, நாங்க ஹெட்போன் காதுக்குள்ள பாவிக்கிற அந்த இயர்போன் ஹெட்போன்கள் இருக்குல்ல, அதை கூடுதலா பாவிச்சோம்டா நோமலா பாருங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், யாரும் நீங்க இயர்போன் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நான் பேசுற சத்தம் அதிர்வுகள் அப்படியே வந்து இந்த நெட்வொர்க்கினூடாக புகுந்து உங்களோட செல்போனோ டேப்புக்கோ லேப்டாப்புக்கோ வந்து லேப்டாப்ல இருந்து வழியினூடாக அந்த அதிர்வு வந்து உங்களோட செவிச்சோனுக்குள்ள போகுது. பட் இப்போ நீங்க இந்த ஹெட்போன் ஒன்று காதுக்குள்ள செருகி இருந்தீங்கடா அந்த அதிர்வு டிரெக்டா காதுக்குள்ள பாருங்க இந்த இடத்துல செருகி இருக்கிறோம். அப்ப செவிச்சோன தேவையில்லை, வெட்டிடுவோம், வேணாம், தேவையில்லை. இந்த செவிச்சோன தேவையில்லை, என்ற உள்ளுக்குள்ளே தானே வச்சிருக்கிறீங்க. சோ உள்ளுக்குள்ள அதிர்வு ஏற்பட்டா சோ அந்த அதிர்வலைகள் இந்த மென்சவை தாக்கக்கூடிய அளவு அதிகமா இருக்கும். ஹெட்போன் பாவிக்கிறது பிழை என்று நான் சொல்ல மாட்டேன், பட் அதுல பாவிக்கிற ஒளியும் இருக்கு, அதை பாவிக்கிற டைம் இருக்கு. சோ இப்போ அதிகமானவங்க எப்படின்னா நிறைய டைம் யூஸ் பண்றாங்க உண்டு. இப்போ அதிகமானவங்க பாத்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைகள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட மிக நீண்ட நேரம் காதுக்குள்ளேயே அதை வச்சு கொண்டு இருக்கிறாங்க.
இன்னொன்று இப்போ செல்போனை எடுக்க டைம்ல அதால காதுக்குள்ளே அதை செருகி கொண்டு வாகனங்கள்ல போறது எல்லா இடங்களையும் இருக்கிறாங்க. ஸோ அப்ப நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் இது காதிலே தான் கிடக்கு. அவ கிடக்கிற நேரம் இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அதிர்வுண்ட அளவு இப்போ இரவைக்கு தூங்கும் போதும் பாருங்க, உண்மையில ஒரு மனிதன் இரவைக்கு தூங்க சத்தம் கேட்கக்கூடிய அளவு ரொம்ப குறைவு. அப்போ காதுக்கு அதுக்கும் ரெஸ்ட் ஒன்று தேவைதானே. ஆனால் ஹெட்செட்டை போட்டதுண்டா அந்த அதிர்வு மிக வேகமாகவும் மிக அதிகமாகவும் இந்த செவிப்பறை மென்சவி மீது தாக்கும். அப்ப இந்த செவிப்பறை மென்சவு பாதிக்கப்படக்கூடும். சரியா சாஜிதா? சரி சார், தேங்க்யூ. சரியா? ஆகவே அதிகமான நேரங்கள் மிக அதிகமான ஒளியுமோட ஹெட்செட்டுகளை பாவிக்கிறத தவிர்க்கணும். சரியா? ஓகே, அப்போ இதுல நாங்க பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட சம்பந்தப்பட்ட சில காணொளிகளை பார்க்கணும் நாங்க. ஓகே, இந்த பாருங்க, இது பாட புத்தகத்துல தரப்பட்டிருக்குது. புறச்செவியில வாரது செவிச்சோனை, புறச்செவி கால்வாய், செவிப்பறை மென்சவு. புறச்செவிச்சோனையோட வேலை கசியிலே தாளாக்கப்பட்டிருக்கு, ஒளி அதிர்வுகளை உள்வாங்கிறது சொல். புறச்செவி கால்வாய் ஒன்றும் இல்ல, அதிர்வு உள்ளுக்குள்ள கொண்டு போறது. இதெல்லாம் பாடமாக்காதீங்க, தேவையில்லை, புரிஞ்சு வச்சிருப்பீங்க. செவிப்பறை மென்சவு என்ன செய்யும்? அதிர்வை உள்ள கடத்தும். பிறகு செவிச்சிற்றன்புகள் பாருங்க, சம்மட்டியூறு, பட்டையூறு, ஏந்தியூறு 3 செவிச்சிற்றன்புகள் அதிர்வுகளை நத்தைச்சுருள் நோக்கி கடத்தும். ஊத்தேக்கியாவின் குழாய்க்கும் கேட்டலுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் நடுச்செவியில் அமுக்கத்தை நிலைநாட்டுதல் அதன் வேலை. தொண்டையுடன் தொடர்பு பட்ட ஒரு குழாய். பிறகு நத்தைச்சுருள் தான் மிக முக்கியமான அங்கம் எங்களுடையது. இந்த காதுகள்ல கேட்டலுக்கான களங்கள் பகுதி இருக்கிறது நத்தைச்சுருள்ல. எக்ஸாமுக்காக எல்லாத்தையும் பாடமாக்கணுமா? சைபுதீன், நீங்க நியூ கமரா? விலங்கல சார். நீங்க புதாலா அப்படியா? ஓ ஓ, என்னோட பாலிசி ஒன்று இருக்கு சைபுதீன், நான் பெரும்பாலும் மனனம் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படித்தானே சாஜிதா? ஓம் சார். சயின்ஸை பொறுத்தவரையில மனனம் செய்யணுமான்னு கேட்டா ஐம் சாரி, எனக்கு தெரியாதுதான் பதில். சரி, ஏன்டா இந்த முறை நடந்த சாதாரண தர பரீட்சையில உங்களோட ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க சாஜிதா? அப்படி செய்த உங்களோட அக்கா அண்ணா மாதிரி என்ன சொல்றாங்க? ஈஸியா, சயின்ஸ் ஈஸியா, கஷ்டமா, என்ன சொல்றாங்க? அவங்களே விட யாரும் பேச இல்லை சார். ஓ சரி சரி, ஓகே. பேசல சார் நாங்க. ஓகே ஓகே, பரவலாக சொல்லப்படுது. பலர் ஈஸி என்று சொல்றாங்க, பலர் கஷ்டம் என்று சொல்றாங்க. அப்போ என்னன்னு கேட்டா, கஷ்டமோ ஈஸியோ இல்ல, என்ன பிரச்சனைடா, சிலர் முழுக்க மனனம் செய்துட்டு இப்படிதான் பேப்பர் இருக்கும், இதுதான் வரும், இதெல்லாம் வராதுன்னு கணிச்சு போய் செய்யறதுல ஒரு எக்ஸாம். முழுக்க படிச்சுட்டு போனா எக்ஸாம் செய்யலாம். இப்ப நான் உண்மையில உங்களுக்கு கிரேட் 8ல நம்ம செய்திருக்கிறோம் நினைக்கிறேன், ஓ லெவல் பேப்பரோட பகுதி நம்ம செய்திருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? ஓம் சார், நல்ல ஞாபகம் இருக்கு. ஓ, இப்போ உங்களோட இந்த இப்போ இந்த பாடம் இருக்கு இல்லைண்டா, நான் இப்போ இந்த நேரம் கூட உங்களுக்கு அந்த பேப்பரை ஷேர் பண்ணி அதுல ஒரு 10 மார்க்ஸ் உங்களுக்கு வெளியே செய்விப்பேன், நீங்க செய்வீங்க. சரி, இப்ப நீங்க கிரேட் 9 ஆக்கள் அதுல ஒரு 10 மார்க்ஸுக்கான கேள்வி பரப்ப செய்ய முடியும். ஓ அக்ஷன், வாங்க, என்ன சத்தம் இல்லாம இருக்கிறீங்க? அக்ஷன், என்னண்டா, நீங்க கிரேட் 8ல படிச்சது மின்காந்த தூண்டல், அம்பியர் மானி, வோல்ட் மானி, இதுகளை உள்ளடக்கிய கேள்விகள் இருந்தது அங்க. அப்போ எல்லாரும் இப்படித்தானே 10-11 வந்து 10-11ல வந்து 11ல மட்டும் என்ன செய்யறது, கடைசி 3 மாசம் படிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் மனனம் செய்து கொண்டு போறது எக்ஸாமுக்கு. அப்படி இல்லை, இப்ப இருக்கிற சிஸ்டம் டிஃபரெண்ட். நாங்க 6ல இருந்து படிக்கணும், 6ல இருந்து படிக்கணும். இப்போ கணிதத்தை பொறுத்தவரையெல்லாம் எங்க அக்ஷயன் கணிதம் எல்லாம் 8ம் 9ம் நல்லா படிச்ச ஒரு ஆள் ஓ லெவல் பேப்பர்ல எனக்கு தெரிஞ்ச வகையில கிட்டத்தட்ட ஒரு 50-60 புள்ளிகள் எடுக்கும், கிரேட் 8-9 மட்டும் படிச்ச ஒரு ஆள். அவ்வளவு விடயங்களும் கிரேட் 8-9ல இருக்கு. அப்ப நாங்க ஒவ்வொரு வருடமும் சரியான முறையில படிச்சுட்டு போனோம்டா எங்களுக்கு 10-11 ஈஸி. இப்ப நீங்களாம் 10-11 போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு படிக்க. அப்போ என்னன்னு கேட்டா, மனனம் செய்யறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெரும்பாலும் தேவையான விடயங்களை மனனம் செய்யணும். குறிப்பா வரைவிலக்கணங்கள், சமன்பாடுகள், அதுக்கெல்லாம் வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. சோ கட்டாயம் அதுகளை மனனம் செய்து கொள்ளணும். சில நேரம் நாங்க அடுத்த பாடம் 3வது பாடம் நாங்க ஆரம்பிப்போம், மூலகங்கள் சொல்லி மூலகங்களின் குறியீடுகள் மனனம் செய்யணும். மற்றபடி இந்த விடயங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும்.
புரிந்து வச்சுக்கொள்ளணும். சயின்ஸை பொறுத்தல புரிதலோட படிக்கணும். இப்போ ஈஸியாக அதுக்கேற்ற வகையில் வார கேள்வி எப்படி வருதோ அதுக்கேற்ற வகையில் நாங்கள் மாற்றி அமைச்சு கண்டுபிடிச்சு விடையை கொண்டு போகலாம். ஸோ இப்போ கவனிப்போம், செவி நரம்புகளோட வேலை அதிர்வலைகளை, அதாவது கணத்தாக்கங்களை மூளைக்கு அஞ்சல் செய்யறது. அரைவட்ட கால்வாயோட வேலை பாருங்க, உடல் சமநிலையை பேணுதல் சொல்லி முடிச்சிருக்கிறோம். இந்த பாருங்க நடக்குது. வார அதிர்வலைகள் புறச்செவியை சந்திக்கும். புறச்செவியில இருந்து புறச்செவி கால்வாய்க்கு போகும். புறச்செவி கால்வாயில இருந்து போற பாதையை பார்த்துக்கொள்ளுங்க. செவிப்பறை மென்சவுக்கு போகும். செவிப்பறை மென்சவிலிருந்து செவி சிற்றன்புகளுக்கு போகும். பிறகு நத்தைச்சிறல் அதிர்வடையும். அங்கிருந்து செவி நரம்புக்கு போய் மூளைக்கு அஞ்சல் செய்யப்படும். இந்த பாதை உங்களுக்கு எக்ஸாம்ஸ்கள்ல வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது காதினூடாக அதிர்வலைகள் கடத்தப்படுற முறையை பாய்ச்சட் கோட்டு படமாக தருவாங்க. எனக்கு இந்த ஸ்கிரீன்ல லைனை ஒரு நேர்கோடா தர முடியாததாலதான் இப்படி ஒரு வளைச்சு கொடுத்திருக்கிறேன். அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. புறச்செவி சோனை, புறச்செவி கால்வாய், உள்ள போனா மென்சவு இருக்கு, செவிப்பறை மென்சவு, அதை கடந்தா செவி சிற்றன்பு இருக்கு, பிறகு நத்தை சுருள், பிறகு செவி நரம்பு, அங்கால மூளை. இதான் அதுண்ட பாத்வே. இந்த பாருங்க இருக்கு, நாங்க பார்த்தோமே, இந்த இருக்கு பாருங்க. செவிச்சோனை, புறச்செவி கால்வாய், செவிப்பறை மென்சவு, செவி சிற்றன்பு, நத்தை சுருள், நரம்பு, மூளை. பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு விடயம் நான் நினைக்கிறேன். இது ஒரு 2-3 தடவை நான் பேப்பர்ல பார்த்துருக்கேன், கிரேட் 9 பேப்பர்ல. இந்த பாருங்க இருக்குது ஒரு இசைக்கவை. இதுக்கு பேர் இசைக்கவை, சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய உபகரணம். இது ஒரு புனல், ஜஸ்ட் ஒரு புனல். புனலினூடாக ஒரு 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 குழாய், இங்கிட்டுக்கு ஒரு புனல். இந்த புனல்ல மென்சவு கட்டப்பட்டிருக்காண்டா பலூன் கட்டப்பட்டிருக்கு. அப்போ கேட்கிறாங்க கேள்வி, மனித காதுக்கு இந்த 3 பகுதிகளும் எதற்கு ஒப்பானதுன்னு கேட்கிறாங்க. ட்ரை பண்ணுங்க பாப்போம். முதல்ல இருக்கிற பகுதி வந்து செவிச்சோனைக்கு, நடுவுல இருக்கிற பகுதி வந்து அந்த செவிச்சோனைக்கு ரெண்டாவது மென்சவு சார். செவி மென்சவுக்கு. அதாவது இது பாருங்க, காது இந்த வரையும் புறச்செவிச்சோனை அல்லது புறக்காது, செவிச்சோனை. இது உள்ளுக்குள்ள போற புறச்செவி கால்வாய். போய் சேர்ற இடம் செவிப்பறை மென்சவ்வு. அப்ப காதினூடாக வரக்கூடிய புறக்காதினூடாக வர ஒளியலைகள், அதிர்வலைகள் புறச்செவி கால்வாயினூடாக புகுந்து செவிப்பறை மென்சவா அதிர செய்து. பாருங்க, இது ஏதோ ஒரு வருடம் வந்து 2 வருடம் 3 வருடம் வந்த கேள்வி. பார்த்துக்கொள்ளுங்க எப்படி கேள்விப்பட்டேன்னு இருக்குன்னு சொல்லி. வீடியோ ஒன்று போட்டு காட்டுறேன்னு சொன்னீங்க. ஓம் 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 ஓம். இதை முடிச்சிட்டு காட்டட்டுமா என்ன மாதிரி? ஓகே சார். இதுதான் எண்டிங். எவ்வாறு எங்கட காதை பாதுகாப்பது, எங்கட ஹொபினாவும் சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி எங்கட சாஜிதாவும் சொல்லியிருந்தீங்க. மனிதனுடைய காதால் கேட்கக்கூடிய ஆற்றல் பத்தி சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் மீடியன் கொண்ட ஒளி அலைகளே மனித காதுக்கு கேட்கும்னு ஒரு விடயம் இருக்கு, எங்களுக்கு தெரியும். மனிதனின் கேள் மீடியன் இல்ல, 20 ஹெர்ட்ஸில் இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வர. எஸ் ஹொபினா. சார் என்ன ஒரு 1 அந்த யோகர்ட் கப்பை வச்சுட்டு நடுவில் அந்த நூல் மாதிரி ஒன்று செஞ்சு போட்டு சார், ஒரு ஆள் அங்கால நின்று கதைச்சா மற்ற ஆளுக்கு அந்த காதுல பச்சு கேட்கும் போது கேட்கும்னு சொல்லுவாங்களே சார், அது உண்மையா? ஓகே, கீழே போடுறேன் 1 மினிட். அதாவது ஹொபினா என்ன சொல்றீங்கடா, ஆரம்ப காலத்தில் கண்டறியப்பட்ட டெலிஃபோன், அதாவது ஒரு யோகட் கப் எடுத்து, யோகட் கப்போ நாங்களாம் செய்த விளையாட்டு சொல்றேன்னா, ஒரு யோகட் கப் எடுத்து யோகட் கப்ல ஒரு துளையிட்டு இதுல ஒரு கம்பியை கட்டி, அங்கிட்டுக்கு ஒரு யோகட் கப், இந்த கம்பியை கொண்டு போய் அந்த யோகட் கப்ல இணைச்சிட்டு, இங்க ஒரு ஆள் சத்தம் போடுறது, பேசுறது, இங்க ஒரு ஆள் தன்னுடைய காதுல கேட்கிறது. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையில இவர் பேசுறதுங்க கேட்காது. இவர் சொல்றாங்களே,
ஹலோன்னு சொன்னா ஹெலோங்கிறது கேட்காது. ஆனால் ஏதோ சிக்னல் ஒன்று கொடுக்கிறாருங்கிறது எங்களால உணர முடியும். அதிர்வை உணர முடியும். அதிர்வை உணரலாம். ஏதோ நடக்குது, ஏதோ அந்த பக்கம் யாரோ ஏதோ 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 பேசி கொண்டிருக்காரு, ஏதோ சொல்றாருன்னு ஃபீல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொஞ்சம் படிச்சிருக்கிறோமோ தெரியல, ட்ரெயின் வார சத்தம், ட்ரெயின் ரோடுகள் இருக்கும் உங்களோட ஒரு வழியில, ரயில்வே ட்ரெயின் வார சத்தம் பாத்தீங்கன்னா அந்த ஹோன் சத்தம் எங்களுக்கு தொலைவில். அப்போ ஹோன் சத்தம் கேட்டதுண்டா இந்த ட்ரெயின்ல இருந்து வர ஹோன் வழியினூடாக எங்களுக்கு காதுக்கு வரும். நாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம் தொலைவில் ஒரு ட்ரெயின் ஒன்று வருதுன்னு நாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் இன்னும் மிக தொலைவில் வர ட்ரெயின் எங்களால உணர முடியும். ஞாபகம் இருக்கா சார்? ஞாபகம் இருக்கு சார். வழியை விட திண்ம பொருட்கள்ல ஒளி வேகமா பயணிக்கும்ன்றது. வெரி குட் கிஷோகன். அதாவது தண்டவாளங்கள்ல நீங்க கைய வச்சோ அல்லது ஓகே, அக்ஷயனுக்கு என்ன விளங்கும்? அக்ஷயன், தண்டவாளத்துல நாங்க காதை வச்சு கேட்டோம்னா என்ன விளங்கும்? ஒரு இரைச்சல் சத்தம் உண்டு கேட்கும் சார். அதாவது ட்ரெயின் ரொம்ப தூரத்துல வாரதுண்டா ஒரு அதிர்வு எங்களுக்கு ஃபீல் ஆகும் ஹொபினா. அப்ப ஏதோ கடுமையான ஒரு அதிர்வு எங்களுக்கு கேட்கும். சில நேரங்கள்ல அது ட்ரெயினோட அதிர்வும் இல்லாமல் இருக்கலாம். சரியா சொல்ல தெரியாது. சில நேரங்கள்ல ஏதோ ஒரு மிக பாரிய ஒரு மரம் ஒன்று முறிஞ்சி விழுந்த அதிர்வாகவும் இருக்கலாம், தெரியாது. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. ட்ரெயின் ரோடு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் ரோடு இப்படி இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற மனிதனுக்கு ட்ரெயின் வார ஹார்ன் சத்தம் கேட்கணும். மிக தொலை தூரம்னு வச்சுக்கொள்ளுங்களே. ட்ரெயின் வருதுண்டா இந்த தண்டவாளத்துல அவர் கையையோ காதையோ வச்சு கேட்கும் போது இந்த அதிர்வு வரும். அப்ப அவர் ஃபீல் பண்ணுவார் ஏதோ அதிர்கின்றது. அந்த அதிர்வு ட்ரெயினின் அதிர்வாகத்தான் இருக்கும்னு நினைப்பார். அவ்வளவுதான். அப்ப அது சில நேரங்கள் இந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று முறிஞ்சு விழுந்த அதிர்வாகவும் இருக்கலாம். சார் இதே கான்செப்ட் தானே அந்த இடி மின்னலுக்கு நாம பாவிக்கிறோம். அந்த இடியும் மின்னலும் ஒரே தடவையில தான் உருவாகும். லைட் வந்து வேகம் கூட, சவுண்ட் வேகம் குறைவு. அதை பத்தி பார்க்க இருக்கு இல்லையா? படிப்பு நினைக்கிறேன் பின்னாடி இருக்கு, ஒளியியல் இருக்கு, உங்களுக்கு பாடம் இருக்கு. ஸோ அங்க பார்க்கலாம், பார்ட் 2 புக்ல நினைக்கிறேன். ஸோ ஹொபினாட டவுட், அப்போ ஒரு பேசுறது கேட்காது, பட் பேசுற அந்த அதிர்வு ஏதோ ஒரு அதிர்வா ஃபீல் பண்ணலாம். அப்ப ஏதோ அவர் சொல்ல வரார். ஆரம்ப காலத்துல பாவிக்கப்பட்ட ஆரம்ப டெலிபோன் இதுதான். அப்ப டெலிபோன்டா அவர் பேசுறது இங்க கேட்கல, ஒரு சிக்னல். இப்படி ஒரு தட்டுனா ஒரு 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 தட்டு கேட்டா ஒரு தட்டுன்னா அங்கிட்ட ஒரு சிக்னல், ஓகே ஒன்று தட்டி இருக்காரு அப்படிதான் விஷயம் என்று அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. பிற்காலத்துல தானே இந்த அளவுக்கு முன்னேற்றகரமாக இருந்ததெல்லாம் பிற்காலத்துல. சரியா ஹொபினா, டவுட் ஓகேவா? இந்த பாருங்க, மனித காது 20 தொடக்கம் 20,000 ஹேர்ட்ஸ் தான் எங்களுடைய கேள் மீடியரன் இல்ல. ஸோ இந்த காது எவ்வாறு பாதுகாக்கப்படணும்டா நீங்க சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு தெரியும். காதுல அப்படி அரைகிறது போல அதை பத்தி பேசிட்டோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் ஏதாவது தேவையில்லாத காதுல போட்டு கிளீன் பண்றது போல. இப்ப மருத்துவர்கள் அநேகமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா, காதை நீங்க கிளீன் பண்ண தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கலா கிளீன் ஆகிக்கொள்ளும் என்று சொல்றாங்க இப்ப அநேகமான மருத்துவத்துறையில். இப்ப நாங்க கிளீன் பண்றோம்ட்டு உள்ளுக்குள்ள இருந்து எடுக்கிறது வந்து மெழுகு. அது எல்லாரும் அசுத்தம், அது டர்ட்டி, ஊத்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு மெழுகு. உண்மையில இந்த மெழுகுங்கிறது காதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் என்று சொல்லப்படுது. இப்ப நாங்க அதை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை எடுக்கிறதுக்கு நீங்க மிகப்பெரிய ஆயுதங்களை எல்லாம் காதுக்குள்ள போட வேண்டிய அவசியம் இல்லை. போட்டு நீங்க சப்போஸ் செவிப்பறை மென் செவிலப்படுமெண்டா அது பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப தேவையில்லாத பொருட்களை காதுக்குள்ள போடக்கூடாது, காதுல அடிக்க கூடாது, வைத்திய ஆலோசனை இல்லாமல் காதினுள் எந்த மருந்து பொருட்களையும் பாவிக்க கூடாது. அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மிக ஆழமான நீச்சல் செல்லக்கூடாது. அது மிக ஆழ்கடல் நீந்துதல் தவறு. ஆழ்கடல் நீந்துதல் தவறு ஏன்னு சொன்னா,
நாங்க படிக்க இருக்கிறோம் நினைக்கிறேன் 10ல படிப்போம். கடலுக்குள்ள போகும்போது அமுக்கம் அதிகரிக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், காதுக்குள்ள அமுக்கத்தை நிலைநாட்டணும், அதை மெயின்டைன் பண்றது எங்களோட ஊத்தேக்கியாவின் குழாய். ஸோ நாங்க ரொம்ப ஆழம், நான் சொல்லல பாசிக்குடாவில் குளிக்கிறத பத்தி காய்க்கல, நான் சொல்றேன் மிக ஆழமான இந்த சுழி ஓடிகள்லாம் போவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆழமான நீச்சல் செய்யும் போது காதுக்கான பாதுகாப்புகளை நாங்க உறுதி செய்து கொள்ளணும். இல்லைண்டா மிக அமுக்கம் அதிகம்டா காது பாதிப்படையக்கூடும். ஸோ இதுகளை தவிர்ப்பதனூடாக எங்களுடைய காதுகளை என்ன சொல்றது பாதுகாத்து கொள்ளலாம். இதுல சொல்லப்படாது, இதுல கொஞ்சம் பழைய புத்தகம் தானே. இந்த புத்தகம் வந்த நேரம் அநேகமானவங்க இந்த ஆன்லைன் எஜுகேஷன் இருக்குல்ல, அநேகமா அந்த ஹெட்செட்டுகளை பாவிக்கிறது இருந்தது. பட் ஒப்புட்டளவுல மிக குறைவு. இந்த நாட்கள்ல மிக கூட. இந்த புத்தகம் வந்தது 2016, 17, 18 அந்த காலங்கள் தானே. ஸோ அந்த காலங்கள்ல அந்த அளவுக்கு யாரும் பாவிக்கல. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய புத்தகங்கள்ல சில வேளை எல்லாம் மாறும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் கண் பாதுகாப்புக்கு அதில் சொல்லியிருக்காங்க டிவி கிட்ட போய் பார்க்காங்க. இப்போ இருந்தால் ஸ்க்ரீன் பார்க்காங்கன்னு வந்திருக்கு, ஃபோன் பார்க்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஹெட்செட்டுகளை காதுக்குள்ள போட்டு தொடர்ச்சியாக மிக நீண்ட நேரம் பாவிக்கிறத குறைச்சு கொள்ளணுங்கிறது கூடாக காதுகளை பாதுகாத்து கொள்ள முடியும். நான் நினைக்கிறேன் இவ்வளவு தான் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டணும். சார் இத மட்டும் ஒருக்கா சொல்லுங்களேன் சார். ஒருக்கா எஸ் கிஷோகன் சொல்லுங்க சார். ஒரு பொது அறிவாக்கு கேட்கேன் சார். இந்த ஒளிய எப்படி சார் கடத்துறாங்க? எனக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க பாப்போம். இப்ப நம்ம ப்ளூடூத்ல ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணி நம்ம இப்ப மைக்க வச்சுக்கொள்வோம் சார். மைக்ல கதைக்கிறது நம்ம ஒரு ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்பீக்கர்ல வருது தானே சார், அது எப்படி கடத்தப்படுது? மைக்ல பேசுறோம், ஸ்பீக்கர்ல சவுண்ட் வந்து கேக்குறீங்க. ஓம் சார். ஓகே பிரணேஷ் சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? அலை வடிவத்துல வருதா? அலை வடிவத்துல வலியோட கலந்து சார். எங்களை கிஷோகன் கேக்குறீங்க. நான் இப்ப மைக்ல பேசிட்டு இருக்கிறேன். மைக்ல இருந்து அப்படியே வயர் வந்து எங்க இணைக்கப்பட்டிருக்கும் எங்கட கிஷோகன்? அப்படி இல்லாட்டி சார் இப்ப நீங்க உங்களோட டிவைஸ்ல கதைக்கிறது, இப்ப எங்களுக்கு எங்களோட டிவைஸ்ல விளங்க, அது எப்படி அந்த ஒலி கடத்தப்படுது? அப்ப மைக் இல்ல, எங்களை கிஷோகன் கேக்குறது மைக் ஸ்பீக்கர் செட் இல்ல. கிஷோகன் நீங்க கேட்டது 2 வகையான கேள்வி. மற்ற பிள்ளைகளுக்கு விளங்குறதுக்காக தான் நான் கேள்வியை கன்ஃபார்ம் பண்ணி கொடுறேன். அதாவது நான் இப்ப மைக்ல பேசுறேன், மைக்ல இருந்து ஸ்பீக்கருக்கு வாரது ஒரு முறை. இப்போ நாங்க ஆன்லைன்ல பேசிக்கொள்றோமே கிஷோகன், இது வேறு ஒரு முறை. ஆன்லைன்ல பேசிக்கொள்றது, போன்ல பேசுறதெல்லாம் இன்னொரு முறை. அதாவது நான் மைக்க சொல்லிடுறேன். இப்ப மைக் பேசுனீங்கன்னா மைக் கனெக்ட் ஆயிருக்கும் ஆம்புக்கு. நான் சொல்றேன் சரியா? ஆம்ப்ல இருந்து வயர் போகுங்க ஸ்பீக்கருக்கு. சார் அப்படினா வயர்லெஸ் மைக் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றா, அது எப்படி சார்? ப்ளூடூத் வயர்லெஸ் மைக் என்றாலும் அந்த மைக்குக்கும் ஆம்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சரி, ஓகே. அந்த தொடர்பினூடாக பேசுற ஒலி அலைகள் அதிர்வுகள் ஆம்புக்கு போய் ஆம்பிலிருந்து ஸ்பீக்கருக்கு போகும். ஓகே, இப்போ வருவோம் எங்கட கிஷோகன் கேட்ட. இப்ப நான் எங்கேயோ ஒரு இடத்துல என் டெப்புக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறேன். கிஷோகன் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களோட டேப்ல என்ன பாக்குறீங்க, என்னோட சத்தத்தை கேட்குறீங்க. ரீசன் என்ன? இதை நாங்க சொல்லுவோம் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். மின் காந்த அலைகள் என்று இதுக்கு பேர். இத பத்தி கிரேட் 11ல படிப்போம். மின் காந்த அலை. கொலம்போல இருக்கிற ஒரு ரேடியோ சேனல்ல பேசுற விடயத்தை நாங்க எங்க வீட்டுல ரேடியோ பெட்டியில கேட்கிறோம். பன்னிப்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனல் நடக்கிற ப்ரோக்ராத்தை நாங்க வீட்டுல இருக்க டிவில பாக்குறோம். இதெல்லாம் ஒரு தொடர்பாடல், செய்மதி தொடர்பாடல் என்று சொல்லுவோம். லைட்டா சொல்றேன் உங்களுக்கு விளங்குற மாதிரி. இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன். சோ நான் பேசுற சத்தம் ஒளி அலைகள் கிஷோகன் இந்த முன்னாடி இருக்கிற டெப்புக்குள்ள டெப் என்ன செய்யுதுண்டா அந்த ஒளி அலைய வேறொரு அலைகளாக மாத்துது. எங்கட பிரணேஷ் சொன்ன மாதிரி அந்த அலைக்கு பேர் மின்காந்த அலை. 11ல படிப்போம். இந்த டிவைஸ் மின்காந்த அலையா மாத்தி அனுப்பி விடுது எங்கண்டா கிஷோகன் உங்களோட டிவைஸுக்கு. சோ இந்த டிவைஸுக்கும் உங்களோட டிவைஸுக்கும் தொடர்பை மேற்கொள்ள நெட்வொர்க் டவர்ஸ்
சரியா? நெட்வொர்க் டவர்ஸ் இருக்குல்ல ஊர் வழிய, அது சில நேரங்கள்ல செய்மதிகள் இவையெல்லாம் இந்த டிரான்ஸ்மிட் பண்ணும், உங்களையும் என்னையும் கனெக்ட் பண்ணும். சரியா? அப்போ உங்களோட டிவைஸுக்கு வந்த பிற்பாடு உங்களோட டிவைஸ் என்ன செய்யும் கேட்டா அந்த மின்காந்த அலையை திரும்ப சத்தமாக மாற்றி உங்களுக்கு கொடுக்கும். கொஞ்சம் பெரிய கேள்விதான். செல்போன்ல பேசுறோம்னு வச்சுக்கொள்ளுங்களே, நான் செல்போன்ல பேசுறேன்டா விலங்கல்ல. இப்ப எனக்கு கொஞ்சம் விளங்கிட்டு சார். ஓகே கிஷோகன், அது போதும். வேறண்டா அது 11ல படிப்போம், அந்த எப்படி நாங்க கம்யூனிகேட் பண்றோங்கிறது கிரேட் 11ல இருக்கு. இப்ப நான் மின்காந்த அலையை பத்தி சொன்னேன்டா, அது என்னடா மின்காந்த அலைங்கிற ஒரு குழப்பம் வந்துடும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார் எஸ். சார் இது காது சம்பந்தமான டவுட். நான் நார்மலா ஒரு டவுட் கேட்கவா சார்? ஓ கேளுங்க. எங்களுடைய ஸ்கூல்ல எங்களுடைய பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கட்டைய வந்து நடுவில் நிப்பாட்டி போட்டு அந்த தலையில வந்து வச்சுக்கொண்டு அவங்க சுத்தணும் சார். 20 தடவை சுத்தின பிறகு அவங்கள கான்ஃபிடண்டா ஒரு இடத்துக்கு நேரா போக சொன்னா போக மாட்டாங்க சார். தடுமாறி தான் போவாங்க. அதுக்கான ரீசன் என்ன சார்? ஓகே, இப்போ ஹபினா கேட்குறீங்க, உண்மையில இப்போ ஒரு இடத்துலயே அப்படியே சுத்தின கூட ஒரு அப்படியே ஒரு 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 மயக்க நிலைமை வரும் ஹபினா, அதானே கேட்குறீங்க? எனக்கு தெரியல ஓ சார். இல்ல அதான் ஹபினா என்னண்டா ஒரு 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 இடத்த ஒரு அப்படியே ஒரு 10 ரவுண்ட் சுத்தினோட சுத்தினதோட அப்படியே கிர்ரு ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஃபீல் ஒன்று வரும். இல்லையண்டா நின்ற இடத்துல அப்படியே சுழண்டாலும் ஒரு 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 வித்தியாசமான ஃபீல் ஒன்று வரும். ரைட், அதை நான் சொல்றேன் ஹபினா. இந்த வீடியோ பார்த்துட்டு வருவோம். ஓகே, வீடியோ பார்த்துட்டு நாங்க உங்களோட சந்தேகத்தை நாங்க பேசுவோம். கொஞ்சம் பாருங்க, இது கொஞ்சம் விளக்கமா இருக்கும். ஓகே வாரன். ஓகே, இப்போ காணலாம் வீடியோவை. Ever wondered how sounds make their way from the source all the way to your brain? Take a trumpet, for instance. When it's played, it makes sound waves in the air. The outer ear catches the waves, which then travel through a narrow passageway called the ear canal. The sound waves reach the eardrum, which is a membrane roughly half the size of a dime. They make the eardrum vibrate, which in turn vibrates 3 tiny bones called the malleus, incus, and stapes. These bones amplify or increase the sound vibrations and send them to the cochlea. The cochlea is shaped like a snail and is the size of a garden pea. It is filled with fluid, and the sound vibrations make this fluid ripple, which creates waves. Hair-like structures called stereocilia. ஓகே, ஆங்கிலத்துல போறதால கொஞ்சம் தமிழ்ல சொல்லி விடுவோம். ஓரளவு விளங்கி இருக்கும், இருந்தாலும் பாருங்க பிள்ளைகள் இருக்கா. நான் பாருங்க. ஓகே, ஸ்டார்ட் ஆகட்டும். ஒரு ஒளி அலை ஒன்று வருது, இந்த பாருங்க. ஓகே, ஒரு ஒரு ட்ரம்பட்ல இருந்து அதிர்வின் மூலம் இந்த பாருங்க அதிர்வலைகள் வருது, சத்தம். சோ செவிச்சோனை உள்வாங்குகின்றது. செவிச்சோனையினூடாக பாருங்க, இந்த பாருங்க செவிச்சோனையினூடாக புறச்செவி கால்வாயினூடாக இந்த பாருங்க அதிர்வலைகள் பயணிக்குது. ஓகே, இந்த அதிர் இந்த பாருங்க போகுது. இந்த அதிர்வலைகள் போய் இந்த செவிப்பறை மென்சவ்வில் அதிர்வே அதோட நிக்குது, அதோட தான் இந்த இடத்துல பட்டதுண்டா இந்த மென்சவ்வு அதிர்கின்றது விலங்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மென்சவ்வு அதிர்றதால அதோட தொடர்புல இருக்கிற இந்த பாருங்க அதிர்கின்றது விலங்குதா சிவிச்சிற்றன்புகள் சம்மட்டியூர், பட்டையூர், ஏந்தியூர், இது 3 அதிர அந்த அதிர்வு கடத்தப்படுதுங்கட நத்தை சுருளுக்கு. இந்த பாருங்க இந்த அதிர்வு அந்த நத்தை சுருளுக்கு படும்போது நத்தை சுருளினூடாக அந்த அதிர்வலைகளுக்கான கணத்தாக்கங்கள் இந்த சும்மா பாருங்க. இது வந்து இந்த நத்தை சுருளுக்குள்ள இருக்கிற விஷயம். இது A லெவல்ல போய் படிக்கலாம், அட்வான்ஸ்ல ஒரு பயாலஜில படிக்கலாம். Stereocilia sit on top of hair cells and are grouped together as hair cell bundles inside the cochlea. The hair cells inside the cochlea ride these waves, and the hair bundles are moved. The hair bundle on top of the hair cell turns these movements into electrical signals. As the hair bundles are moved, ions rush into the top of the hair cells,
causing the release of chemicals at the bottom of the hair cells. The chemicals bind to the auditory nerve cells and create an electrical signal, which travels along the auditory nerve to the brain. Different hair cells respond to different frequencies of sound. The hair cells at the base of the cochlea detect higher pitched sounds, such as a piccolo or flute. The hair cells toward the top of the spiral detect progressively. ஓகே. ஸோ இந்த எங்களை காதில் கேட்டல் பொறிமுறை ஓரளவு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஸோ எங்கட ஒபினாட டவுட்டுக்கு வருவோம். ஒபினாட டவுட் என்னன்னா, நான் இப்படியே சுழண்டு கொண்டு இருக்கிறேன் அல்லது ஒரு 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 ஏதாவது ஒரு ஒரு புள்ளிய வச்சு கிரவுண்ட்ல அப்படி ஓடி வாரன்ல சுழல். அந்த நேரம் நாங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், என்னுடைய கொன்னிலையை சமநிலைப்படுத்துற அல்லது உணர்கின்ற ஒரு உறுப்பு காதுக்குள்ள இருக்கு. எது? அரைவட்ட கால்வாய். ஓகே. அப்போ நான் சுழண்டு கொண்டு இருக்கும் போது என்னுடைய அரைவட்ட கால்வாய்க்கு தெரியும் நான் சுழண்டு கொண்டு இருக்கிறேன் தெரியும். இப்போ நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் கேள்வி ஹோபினா ஓகே பரவாயில்லை. அப்ப நான் அரைவட்ட கால்வாய் உணர்த்தும் இவன் சுத்தி சுழண்டுட்டு இருக்கிறான். சட்னா நான் நின்றுட்டேன்டா, நின்றோன என்ன நடக்க போகுதுண்டா, இந்த அரைவட்ட கால்வாய் கூடாக பிள்ளைகள் அது கொஞ்சம் அதுக்குள்ள பாருங்க. நீங்க இப்ப கடைசியா பார்த்த வீடியோல பாருங்க, இந்த தண்ணீர் திரவம் போல ஏதோ காட்டுனாங்க லைட்டா. அதுக்குள்ள இருக்கிற திரவங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் சயின்ஸ் விளங்காட்டி விட்டுருங்க. அதாவது அந்த அரைவட்ட கால்வாய் நத்தை சொல்லுக்கு இருக்கிற அந்த திரவம் நான் இப்படியே சுழண்டு கொண்டிருந்தா அது அந்த திரவங்களும் என்ன செய்யும் நினைக்கிறீங்க? சுழலும் சார். சுழல். ரைட். திடீரென்று நான் ஸ்டாப் ஆயிட்டேன்டா அந்த திரவங்கள் அப்படியே ஸ்டாப் ஆயிருமா? கலங்கி போயிடும் சார். கொஞ்சம் சட்னாதால் நிக்க முடியாதுன்னு. சோ அது கொஞ்சம் ஸ்லோ ஆயிதான் நிக்கும். அந்த நேரம் மூளைக்கு காதால கிடைக்கிற சிக்னல் என்னண்டா, இவன் சுற்றி கொண்டிருக்கிறான். மூளைக்கு கண் சொல்ற சிக்னல் என்னடா, இல்ல இவன் நின்றுட்டான். கண்ணுக்கு தெரியுமே அவன் நின்றது. சோ இந்த ரெண்டு சிக்னலும் கொஞ்ச நேரம் ஒரு குழப்ப நிலையில இருக்கிறதான் ஓகே ஒரு அன்கான்சியஸ் நிலைமைக்கு வாருது. எங்களுக்கு மயக்க நிலைமை வாருதுண்டா அது இந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் மூளைதான். அவங்க நேராவே போக மாட்டாங்க. நேரா போக சொன்னாலும் தடுமாறி தான் போவாங்க. தடுமாறண்டா மூளை அவரை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கல. குழப்பத்துல இருக்கு மூளை. சரியா ஹோபினா? ஓகே. மூளை கொஞ்சம் நேரம் குழப்பம். ஐயோ இவன் நிக்கிறானா சுழல்றானா அப்படிங்கிற ஒரு குழப்பம். ஏண்டா கண் சொல்லுது அவன் நிக்கிறான்ண்டு, காது சொல்லுது இல்லவன் சுழண்டு கொண்டிருக்கான்னு சொல்லுது. அவக்கு மூளை யார் சொல்றது கேட்குறங்கள பெரிய பிரச்சனை. ஏண்டா உலகத்தை காண்பது கண் தானே, கண் சொல்றதான் மூளை கேட்டாகும். சார் அந்த உலகத்துல மனிதர்கள் ஏதோ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே, அப்ப அதுல டெலிபோர்ட்ரேட் ஆகுறது அந்த அந்த மனிதர்கள் கண்டுபிடிச்சது சாத்தியம் இருக்கா சார்? எதை கேக்குறீங்க சாஜிதா? டெலிபோர்ட்ரேட் ஆகுறது அத கண்டுபிடிச்சதுக்கு சாத்தியம் இருக்கா? பிளாக் ஹோல் பத்தி எல்லாம் கண்டுபிடிச்சு கருந்துளைகள் பத்தி கேக்குறீங்க? அதாவது சூரியனில் இருக்கக்கூடிய கருந்துளைகள் பத்தி கேக்குறீங்க சாஜிதா? கடந்த ஒரு முறை கேட்டிருந்த நினைவு இருக்கு எனக்கு. நீங்க அப்படித்தான் என்னண்டா ஆய்வுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கும். எதுவுமே எங்களால சொல்லி முடிக்கல, இது நடக்கும் நடக்காதுன்னு விஞ்ஞான உலகத்துல எங்களால சொல்ல முடியாது. ஆய்வுகள் தொடரும். ஓகே. சோ இவ்வளவுதான் மனிதனுடைய கேளுங்கள். என்ன டவுட் சார்? இப்ப இந்த காது கேட்காதவங்களுக்கு எல்லாம் சார் காது கேட்க வைக்காங்க, அது எப்படி? என்னன்னு கேட்டா காது உள்ள விஷயம் தான் பாருங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டா இந்த அதிர்வலைகள் உள்ள போறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். இந்த பாருங்க காதுக்குள்ள அவங்களோட களங்கள் செயல் இருந்தாலும்
திருப்பி காது கேட்க வைக்கலாமா சார்? களங்கள் செயலிழந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை எங்கட கிஷோகன். என்னன்னு கேட்டா இந்த வெளியில இருக்க செவிச்சோனையில ப்ராப்ளம் இருக்காது இங்க யாருக்கும். இந்த கால்வாயிலையும் பிரச்சனை இருக்காது. பிரச்சனை எங்க இருக்கும்டா இந்த ஏரியாவில பிரச்சனை இருக்கணும். ஒன்று இந்த செவிப்பறை மென்சவு அதிர்வதில் குறைபாடு இருக்கலாம். ஏன்னா அது சரியாக அதிர்ந்தாதான் இந்த என்புகள் அதிரும், அல்லது என்புகள் அதிர்றதுல குறைபாடுகள் இருக்கலாம். சோ என்ன செய்யறாங்க, இந்த சில நேரம் செவிப்பறை மென்சவுகள் அதிர்வதற்கு போதுமான அந்த அதிர்வு இல்லாததால அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேட்டல் உபகரணம் ஒன்று பொருத்தி விடுறாங்க காதுக்குள்ள. சோ அந்த கேட்டல் உபகரணம் என்ன செய்யும் கேட்டா, இந்த காதுக்குள்ள மாற்ற அந்த உபகரணம் இப்ப எல்லாரும் தானே மாட்டிக்கிட்டு திரியிறாங்க. என்ன எங்க கிஷோகன் அந்த மாதிரி தானே மாட்டிக்கிட்டு திரியிறாங்க. ஓகே, அப்ப மாட்டி விட்டா வெளியில இருந்து வார சத்தத்தை, வெளியில இருந்து வார அதிர்வை அந்த உபகரணம் அதிகரித்து உள்ளுக்குள்ள விடும். கிட்டத்தட்ட ஹெட்போன் மாதிரி தான். அப்போ அவங்களுக்கு இயல்பாகவே செவிப்பறை மென்சவு அதிர்ற அளவுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. ஆகவே வெளியில இருந்து வார சத்தம் போய் பட அது அதிர்றது குறைவு. அவங்களுக்கு காதுக்கான அந்த கேட்டல் உபகரணத்தை பொருத்தி விட்டா வெளியில இருந்து வார சத்தத்தை எடுத்து உள்ளுக்கு அதிர்வு அதிகரிச்சு கொடுக்கும். சோ அந்த அதிர்வால செவிப்பறை மென்சவு அதிர்வடைய உள்ளுக்குள்ள அதிர்வு ஏற்பட்டு கணத்தாக்க முறைக்கு போகும். அவர்களால சாதாரணமாக எங்களை போலவே சத்தத்தை கேட்கக்கூடிய வல்லமை பெறுவார்கள். காது கேட்காதுன்றது பொய்யா சார்? விலங்கல கிஷோகன், இந்த வாய் பேச முடியலாட்டி காது கேட்காதுன்னு சொல்றவங்க சில பேர், அது பொய்யா? இருக்கோ இல்ல, உண்மை இருக்கு. வாய் பேச முடியாதவர்கள் காது கேட்கவும் முடியாதவர்களாக இருப்பார்கள் பொதுவாக. சரியா? அவங்களோட செய்கை மொழி அவங்களுக்கு காதும் கேட்கறது இல்ல, வாயும் பேச முடியாது. செய்கை மொழியினூடாக அவங்க கற்றுக்கொள்வாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, சோ நான் நினைக்கிறேன் இன்றைக்கு காது சம்பந்தமாக பார்த்து முடிச்சிருக்கிறோம். சோ மிக முக்கியமான பாடப்பரப்பை நாங்க பார்க்க இருக்கிறோம் அடுத்த கிளாஸ்ல. சரி, லைட்டா சொல்லி விட்டுறேன். மிக முக்கியமான பாடப்பரப்பு, முடிந்தால் கொஞ்சம் தயாராகி வாங்க. உங்களுக்கு யூனிட் எக்ஸாமும் வைக்கணும் இல்லையா? யூனிட் 1 எக்ஸாம் முடிச்சோமா நாங்க செய்தவா? நோ. சோ என்ன செய்யறது, யூனிட் 1 எக்ஸாமும் பெண்டிங், யூனிட் 2 எக்ஸாமும் பெண்டிங். ஓகே, ஒரே கிளாஸ்ல செய்து முடிச்சிரோம். கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்வோம். என்னடா உண்மையில பெரும்பாலும் நான் கேள்விப்படுறேன் மார்ச் எண்ட்ல மாதிரி உங்களோட எக்ஸாம்ஸ் எதுவும் இருக்கிறதாக நான் கொஞ்சம் கேள்விகள் பெறேன். சோ 6 பாடம் முடிக்கும். மார்ச் 25 முதலாம். அதான் அப்போ நாங்க கொஞ்சம் அந்த யூனிட் எக்ஸாம நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். சடப்பொருட்களின் தன்மை பத்தி நான் அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். ரொம்ப முக்கியமான பாடம் இது. ஏண்டா இது கிரேட் 10ல மிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பாடம். தர மாட்டீங்களா சார்? இல்லங்கல்ல, நீங்க எங்களுக்கு நோட்ஸ் தர மாட்டீங்களான்னு கேட்டீங்க சார். பரா நோட்ஸ் தேவைப்படுதா பரா? சார் எங்களுக்கு ஸ்கூல்ல இன்னும் பாடம் படிச்சு தர இல்ல சார். ஆன்லைன் கிளாஸ் மூலம் நான் உங்களுக்கு யூனிட் 1க்கான நோட்ஸ் எதுவும் ஷேர் பண்ணேனா? இல்ல, ஒன்றும் ஷேர் பண்ணல. நோ சார். ஓகே, பரா அப்ப எப்படி செய்வோம், நான் முதல் 2 பாடத்துக்கான நோட்ஸ் நான் தரேன் கட்டாயம். ஏண்டா நான் நோட்ஸ் தேவைப்படாதுங்கிறனாலதான் கொடுக்கல, நான் தரேன். இந்த வார இறுதிக்குள்ள முதல் 2 பாடங்களுக்கான நோட்ஸ் உங்களுக்கு PDF வடிவில் கிடைக்கும். சரியா? ஓகே சார். சார் ஓகே, சோ நாங்க அதோட இன்றைக்கு கிளாஸை நாங்க க்ளோஸ் பண்றோம். எல்லாருக்கும் குட் நைட். இன்னைக்கு பாடங்கள் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். God bless you. நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். Thank you sir. Good night sir. Bye sir. Night. Bye. Good night, sir. Bye. Bye. Good night sir. Bye. Good night.